வெற்றி யாரை தேடி வரும் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வெற்றியின் ரகசியம் என்னன்னு இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருக்குறள் மோட்டிவேஷன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லநெறி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லநெறி தமிழ் சேனல்ல குறள் என் குறள் செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற குறள் ஆக்கம் அதிர்வினையாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் முலை. இந்த குறள் 60வது அதிகாரமான ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 594. குறள் ஆக்கம் அதிர்வினையாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் முலை. பொருள்: தளராத முயற்சி உடையவரிடம் செல்வமானது வழி கேட்டு வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில தோல்விகளும் தடைகளும் வரும்போது நம்ம மனம் சோர்ந்து போவது இயல்புதான். ஆனா அசைக்க முடியாத ஊக்கம் கொண்டவர்கள் அந்த தடைகளை கண்டு பயப்பட மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஊக்கம்தான் வெற்றிக்கான காந்தம். நாம செய்கிற தொழிலையோ அல்லது வேலையிலோ முழு ஈடுபாட்டுடன் ஊக்கத்துடன் தொடர்ந்து உழைக்கும் போது அதற்கான அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும். நம்ம கிட்ட இருக்கிற மற்ற எல்லா செல்வங்களும் இல்லாம கூட போகலாம். ஆனா ஒருவரிடம் இருக்கும் ஊக்கம் இருந்தா அவர் இழந்தது அனைத்தையும் திரும்ப பெற முடியும். நாம செல்வத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. நம்ம கிட்ட அசைக்க முடியாத ஊக்கமும் மாறாத உழைப்பும் இருந்தா நம்மளை தேடி எல்லா செல்வங்களும் வந்து சேரும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.